ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்கு. இதே மாதிரி உலகின் தலை சிறந்த சொல் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. என்னதான் நாம இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்ஸ் எல்லாம் பார்த்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த ஃபேஸ்புக் பக்கத்துல எல்லாம் வரும்பொழுது லைக்ஸ் அள்ளி குவிச்சாலும் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா இல்லை. 100ல ஒரு 10 or 20% பீப்புள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற 80% அப்படிங்கிறது இல்லை. அந்த 20% கூட ஓவர் ரேட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம சொத்து இல்லை, அது பொது சொத்து இல்லை, அது யாரோடதோ, அதனால பிரச்சனை இல்லை, நாம அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா மறைச்சு வச்சு பேக்குள்ள ஒழிச்சு வச்சு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல குப்பை போடாதீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தான் நைட்டு நேரத்துல குப்பையெல்லாம் கொட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொசைட்டிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கத்துல வச்சுட்டு இப்போ உங்க எல்லாருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் சொல்ல போறேன். சம்பவமா அது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கோதாவரி ஆறு அங்க ஓடுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆத்து மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் மேல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. காலையில இருந்து கையில ஒரு விசில வச்சு நின்றுட்டு இருக்காரு. என்னடா அந்த மனுஷன் கையில விசில வச்சுட்டு ஆத்து மேல என்ன பண்ணிட்டு இருக்காரு? பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர் தான் விசில் அடிப்பாரு, இவர் ஏன் ஆத்து மேல அந்த மாதிரி விசில் வச்சுட்டு காலையில இருந்து அப்படியே அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பஸ் நீளத்துக்கு நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸா, பஸ் நீளத்துக்குல அதை விட பெரிய நீளத்துக்கு நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸா அடிக்கடி வச்சிருக்காங்க. என்னடா இது கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அன்னைக்கு காலையில இருந்து யாரெல்லாம் பிளாஸ்டிக் பேக்ஸுக்குள்ள இந்த குப்பையெல்லாம் அடைச்சு அந்த கோதாவரி ஆத்துக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஒளிஞ்சு அந்த தலையில மாஸ்க் எல்லாம் போட்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் எப்பா நிறுத்தப்பா, அதுக்குள்ள போடாத, இங்க வை, நான் அந்த குப்பையை கொண்டு டம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த குப்பையெல்லாம் வாங்கி இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வாங்கி அந்த 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 பிரிட்ஜ் மேல அடுக்கி வச்சிருக்காரு. ஸோ இதை ஒருத்தர் பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. டக்குன்னு அது ஒரு போட்டோவா பிடிச்சி ட்விட்டர்ல போஸ்ட் பண்றாரு. ஐ saw this man stand on this road entire day with the whistle in his hands அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றாரு. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஸ்வேதா பத்து அப்படிங்கிற ஒருத்தங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த போட்டோ ரொம்ப வைரலா ட்விட்டர்ல போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்க. இவ்வளோ பண்ண அந்த நபருடைய பேர் என்ன அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திர கிஷோர் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இது என்ன நூதனமான நூதனமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செம்மையா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நம்மளாம் நினைப்போம் இதெல்லாம் பாசிபிளா, நம்மளை பார்த்து 4-5 பேர் சிரிப்பாங்க அப்படின்ட்டு. 4-5 பேர் 6வது ஒருத்தங்க அந்த இடத்துல வரும்பொழுது அதை ஆச்சரியமா பார்த்து வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ஸ்பயர் தான் பண்ணுவாங்களே தவிர யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் டு அப்ரிஷியேட் திஸ் பர்சன். ஒரு நல்ல எஃபோர்ட் பண்ணியிருக்காரு. நாமெல்லாம் ஜஸ்ட் பேசிட்டு இருக்குமே தவிர எதுவுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஆத்துக்குள்ள குப்பை போடுறது, என்ன சொல்றது, இந்த பிளாஸ்டிக் கவரு, இந்த சிக்கன் வேஸ்ட் இதெல்லாம் போட்டு அந்த ஆத்து தண்ணிலாம், அது எவ்வளோ ஆத்து தண்ணினாலே பொதுவாக நீட்டா இருக்கும், அது ஓடி வரனால சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் ஆத்து தண்ணிலாம் தேங்கி நிற்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ he has done a very great job to appreciate him. இவர் அப்ரிஷியேட் பண்ணோம்னா ஸோ இந்த ஆடியோ சூப் செமையா இருந்துச்சு, உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ட்